நம்ம வாழ்க்கையில நாம் தினமும் பயன்படுத்தும் மொபைல் ஆப்ஸ், வெப்சைட்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாலேயே ஒரு டேட்டாபேஸ் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. டேட்டாபேஸ் என்பது ஒரு டிஜிட்டல் அலமாரி மாதிரி. இதுல உங்கள் பெயர், நம்பர், மெசேஜ்கள், ஆர்டர் விவரங்கள், புகைப்படங்கள் எல்லாம் அழகாக ஒழுங்குபடுத்தி பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினால் அது டேட்டாபேஸ்ல சேமிக்கப்படும். ஒரு ப்ராடக்ட் வாங்கினால் அதன் விவரம் பேக்கெண்டில் டேட்டாபேஸில் பதிவாகும். டேட்டாபேஸ் முக்கியம் ஏனென்றால் பெரிய அளவிலான தரவுகளை பாதுகாப்பாகவும் டூப்ளிகேட் டேட்டா இல்லாமல் எப்போதும் சரியானதாக ஒரே நேரத்தில் பலர் ஆக்சஸ் செய்யும் வகையில வேகமாகவும் நம்முடைய ஆப்ஸை நடத்த டேட்டாபேஸ் அவசியம். டேட்டாபேசஸ் பல வகை. பொதுவாக ரிலேஷனல் டேட்டாபேசஸ், NoSQL டேட்டாபேசஸ், கிளவுட் டேட்டாபேசஸ், இன்மெமரி டேட்டாபேசஸ். ரிலேஷனல் டேட்டாபேசஸில் டேட்டா டேபிள்ஸா ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். MySQL, PostgreSQL, Oracle போன்றவை. NoSQL டேட்டாபேசஸ் MongoDB, Firebase மாதிரியில ஸ்ட்ரக்சர் இல்லாத டேட்டாவுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும். கிளவுட்ல ரன் ஆகும் டேட்டாபேசஸ் Amazon AWS, Firebase போன்றவை ஸ்டார்ட் அப்ஸுக்கும் மொபைல் ஆப்ஸுக்கும் சிறந்தது. ரேம்ல டெம்பரரியா டேட்டா வச்சு வேகத்தை கூட்ட இன்மெமரி டேட்டாபேசஸ், Redis, Memcached போன்றவை. டேட்டாபேஸில் முக்கியமான கான்செப்ட்ஸ் CRUD, கிரியேட், ரீட், அப்டேட், டிலீட். பிரைமரி கீ ஒரு ரோவை யூனிக்கா ஐடென்டிஃபை செய்ய, ஃபாரின் கீ 2 டேபிள்ஸுக்கு தொடர்பு, இண்டெக்ஸ் வேகமாக தேடு. SQL queries மூலம் டேட்டாவை மெனிப்புலேஷன் செய்யலாம். எடுத்துக்காட்டு, எல்லா யூசர்ஸை காண செலக்ட் ஃப்ரம் யூசர்ஸ், புதிய யூசரை சேர்க்க இன்சர்ட் இன்டு யூசர்ஸ், அப்டேட் செய்ய அப்டேட் யூசர், டிலீட் செய்ய டிலீட் ஃப்ரம் யூசர்ஸ். SQL டேட்டாபேஸை ஸ்ட்ரக்சரும் வேலிடேஷனும் முக்கியமான இடங்களில் NoSQL-ஐ, ஃபிளெக்சிபிலிட்டியை, ரேபிட் டெவலப்மெண்ட்டை விரும்பும் ஆப்ஸில் பயன்படுத்துவாங்க. வங்கிகள், இ-காமர்ஸ், மொபைல் ஆப்ஸ், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஏதாவது வகை டேட்டாபேஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. டேட்டாபேஸ்ல பேக்கப் அண்ட் ரெஸ்டோர், ரெப்ளிகேஷன், ஷார்டிங், ஆசிட் ரூல்ஸ் போன்ற பாதுகாப்பும் பர்ஃபார்மன்ஸும் உள்ளன. பேக் அண்ட் கோடில் இன்டிகிரேஷனுக்கும் டூல்ஸுக்கும் ஜாவா ஸ்பிரிங் பூட்டில், JPA, Node.js, Mongoose, பைத்தானில் Django ORM, MySQL, MongoDB, Firebase, Redis, SQLite எல்லாம் பிரபலமானவை. முடிவில் டேட்டாபேஸ் இல்லாம எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் முழுமையா வேலை செய்ய முடியாது. அதனால ஜாவா, பைத்தான், Node.js தெரிஞ்சாலும் SQL-ஐ பிராக்டிஸ் பண்ணுங்க, MongoDB-ஐ ட்ரை பண்ணுங்க, ரியல் டைம் ஆப்ஸ் பில்ட் பண்ணுங்க. டேட்டாபேஸை மாஸ்டர் பண்ணாத வரை பேக் அண்ட் கம்ப்ளீட் ஆகாது. டேட்டாபேஸை புரிஞ்சுக்கோங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ பண்ணுங்க.